நேற்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக காரச்சார விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே சவால் விடக்கூடிய அளவுக்கு அந்த காரச்சார விவாதம் என்பது நடைபெற்றது. இறுதியில் நேற்றைய அந்த சட்டப்பேரவை விவாதத்தின் போது இறுதியிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதில் அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் என்பது மிக தாமதமாக தான் வழக்கு பதிவு செய்தார்கள் என்றும், குறிப்பாக அந்த புகார் பெறப்பட்ட 12 நாட்களுக்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும், மிக தாமதமாக வழக்கு பதிவு செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதில் அளித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாலியல் பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதாவது புகார் பெறப்பட்ட அடுத்த நாளே முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்றும், அதற்கு அடுத்த நாள், அதாவது இந்த புகார் பெறப்பட்ட அடுத்த நாளில் 3 குற்றவாளிகள் தொடர்பாக போலீசார் கைது செய்தார்கள் என்றும், ஒருவரை மட்டுமே தேடப்பட்டு அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அந்த குற்றவாளியும் போலீசார் கைது செய்தார்கள் என்றும், விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அதற்கு விளக்கம் கொடுத்தார். அதை ஏற்றுக்கொள்ளாத தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இது தொடர்பாக அனைத்து ஆதாரங்களும் எங்களிடத்தில் உள்ளது என்றும், நான் கூறுவதுதான் உண்மை என்றும், அதற்கான ஆதாரத்தை நாளைய தினத்தில், அதாவது இன்றைய தினத்தில், நேற்று குறிப்பிடும் போது நாளைய தினம் என்று குறிப்பிட்டார். இன்றைய தினத்தில் சபாநாயகர் அலுவலகத்தில் அது தொடர்பான ஆவணங்கள், அது தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கின்றேன் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். அந்த ஆதாரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்றும், மிக தாமதமாக நடவடிக்கை எடுத்தார்கள். அதாவது தொடர்ந்து சில ஆண்டுகள் இந்த குற்ற சம்பவம் நடைபெற்று வந்ததாகவும், புகார் கொடுப்பதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் மிக தாமதமாக அந்த உண்மை வந்தது என்றும், புகார் கொடுப்பதற்கு அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. புகார் கொடுத்த பின்னரும் கூட கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு பிறகுதான் வழக்கு பதிவு செய்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கான ஆதாரங்களை நாங்கள் சபாநாயகர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கின்றோம் என்று குறிப்பிட்ட நிலையில், அதற்கான ஆதாரத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சபாநாயகர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதிமுக தரப்பிலும் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அதிமுக தரப்பில் இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக புகார் பெறப்பட்ட அடுத்த நாள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உடனே குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த ஆதாரங்களையும் சபாநாயகர் அலுவலகத்தில் அதிமுகவும் தாக்கல் செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இன்றைய நாள் கூட்டப்பேரவையில் இது தொடர்பாக மீண்டும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சட்டப்பேரவையின் கடைசி நாள் என்பதால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பதில் உரை இடம்பெறும். இந்த நேரத்தில் நேற்று தினம் நடைபெற்ற இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான ஆதாரங்கள் சமர்ப்பித்தல் தொடர்பான விவாதத்தில் இன்றைய நாள் அதற்கான ஆதாரங்கள் சபாநாயகர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய காரணத்தால் அது தொடர்பாக இன்றைய நாள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.